வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். செங்கோட்டையின் அதிமுகவில் தேர்தல் ஆணையம் மூலம் அதிரடி, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவின் தலைமை ஏற்றால்தான் கரெக்டாக இருக்கும் அப்படி என்று அதிமுகவினர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதற்கான காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதாவது என்னவென்றால் அதிமுகவின் தலைமையை பார்த்திங்கன்னா மாற்றணும் அப்படின்னு செங்கோட்டையின் தரப்பில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் சொல்லி கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் தற்பொழுது அவர் பெரும் விதமாக இருப்பாரா அப்படின்றத பார்க்கப்படுகிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதிமுக கட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த ஒரு சூழலில் தற்பொழுது அந்த ஒரு தலைமையில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தேர்தல் எல்லாமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் நடக்குது. ஆனால் தோல்வியும் பின்னணைவும் பார்த்திங்கன்னா அவ்வப்பெயர்களை சந்தித்து அதிமுக தொடர் தோல்வியை சந்தித்ததாகவும் தகவல்கள் என்பது ஒரு பக்கம் வெளியே இருக்குது. இந்த ஒரு சூழல் இப்பொழுது மக்களவைத் தேர்தல் 2024 மக்களவைத் தேர்தல் நடந்து முடிந்து கொண்டிருக்கிறது. ஒரே கட்டமாக தமிழகத்தில் நடந்து தற்பொழுது ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற்று இறுதி கட்டத்தை எட்டி முடிந்த நிலைமையில் இப்பொழுது பார்த்திங்கன்னா இறுதியாக வாக்கு எண்ணிக்கை நாளும் நெருங்கி கொண்டிருக்கிறது, ஜூன் 4ஆம் தேதி. ஸோ இந்த ஒரு சூழலில் இந்த ஒரு தேர்தலையும் பெரும்பான்மை என்பது அதிமுக இழந்து விட்டால் கண்டிப்பாக தலைமை மாற்றுவதை தவிர வேறு வழியே இல்லை என்றுதான் கூறப்படுகிறது. தலைமை சரியாக செயல்பட்டால் அனைத்தும் சரியாக செயல்படும், பொதுமக்களும் கரெக்டாக நமக்கு வாக்குகளை செலுத்துவார்கள் என்ற ஒரு முன்னெடுப்பில் அவர்கள் இருந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதனால் தேர்தல் ஆணையம் மூலமாக அடுத்து நடக்கக்கூடிய இடைத்தேர்தலில் பெரும்பான்மையை பார்த்தீங்கன்னா கேட்டு பெறுவதற்கும் அதன் மூலமாக தேர்தல் ஆணையத்தில் அதிரடி காமிக்கவும் பல கட்ட முயற்சிகளும் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா செங்கோட்டையின் தலைமையில் அதிமுக தலைமையை பார்த்தீங்கன்னா ஏற்பாரா இல்லை செயல்படுத்துவாரா, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் அவர்களுடைய தரப்பினர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுக பெரும்பாலான இடங்களில் பார்த்திங்கன்னா ஆதரவை கிட்டுகிறதா இல்லை எட்டுகிறதா இல்லை பின்வாங்குகிறதா அப்படின்றத பார்த்திங்கன்னா சொல்லப்படுகிறது. அதாவது என்னவென்று பார்க்கும் பொழுது தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த ஒரு சூழலில் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட தற்சமயம் வரைக்கும் ஒரு முக்கியத்துவத்தில் அதிமுக இருக்கிறது, அதனை எப்படியாவது வெற்றி பாதைக்கு செல்லணும் அப்படின்னு தான் செங்கோட்டையின் தரப்பினர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் A to Z பார்த்திங்கன்னா. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்து பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம் மக்கள்.